நாம தானே செய்ய போகிறோம் அப்படின்ட்டு லெத்தார்ஜிக்காக இல்லாமல் எதிர்கட்சிகள் இப்போ கலகலத்து போயிருக்கு, யார் வருவாங்க அப்படின்னு தவம் கடந்துட்டு இருக்காங்க. அந்த நிலைமையிலையும் எந்த விதமான சான்ஸையும் கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போலேருந்தே தொண்டர்களை நிர்வாகிகளை முடுக்கி விடுவதற்கான ஒரு இதுவாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் எல்லாம் ரைட்டு, அந்தந்த பகுதிகளில் தோத்துச்சுன்னா அந்தந்த பகுதி நிர்வாகிகளை பதவியை பறிப்போம் அப்படின்னு சொன்னால், காலங்காலமாக ஒரு கட்சியே மொத்தமாக தோத்துட்டு வரும்போது அப்போ ஒட்டுமொத்த பொறுப்பான அந்த கட்சி தலைவர்கள் அவங்களுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதா? திமுக நிறைய தடவை தோத்துருக்கு அதிமுகவோட. ஆனாலும் தலைவர்களாக தான் இருந்தாங்க. மற்ற நிர்வாகிகளை மட்டும் இந்த மாதிரி நாங்கள் பதவியை பறிப்போம் அப்படின்னு சொல்றது நியாயமா? இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சரி நாம தானே ஜெயிக்க போறோம் அப்படின்ற அந்த முயல் ஆமை கதையா இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக முடுக்கி விடுவதற்கு அப்படித்தான் நம்ம பார்க்கணும். கட்சி ரீதியா புதுசா வரவங்களுக்கு யாரும் பதவியே கிடைக்காது. எல்லாமே அவங்க பையன் பேரன் கொள்ளு பேரன் இப்படியே ரைட்டு பரம்பரையா திமுகவில் இருக்காங்க. ஆனால் பதவிகளும் பரம்பரையா அப்படின்னும் போது புதுசாக வரவங்க கடைசி வரைக்கும் தொண்டர்களாக தான் இருக்கணும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ரைட்டு புதுசாக ஏதாவது ஒரு கட்சி ஆரம்பிச்சு அங்கே போயிடலாம். இப்போ அந்த தாவேகா மாதிரியான கட்சிகள், போன தடவை மானிமா மாதிரியான கட்சிகள் இதெல்லாம் வந்தா அதை நோக்கி ஒரு டிராக்ஷன் இருக்கிறதுக்கு இதுதான் முக்கிய காரணம். இங்க தமிழ்நாட்டில் தோத்து போயிட்டதுனால தான் அண்ணாமலை கூட்டணியை உடைச்சிட்டாரு, அதனால 24 ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, அதனால தான் மைனாரிட்டி ஆட்சி அமைந்து விட்டது அப்படின்னா 19 1 இருந்தது, 14 24 0 ஆச்சு. இந்த 1 போனதுனால தான் நீங்க மைனாரிட்டி ஆனீங்களா? ஊபியில கேவலமா தோத்தீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சிங்களா? அங்க என்ன உட்கட்சி குழப்பம்ன்றதை பாத்தீங்களா? சும்மா இங்க தமிழ்நாட்டில் தோத்து போயிட்டோம் அதனால மைனாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அங்க நீங்க சரியா நடந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. தமிழ்நாட்டில் வர எம்பிக்களை வச்சு நீங்க என்னைக்குமே ஆட்சி அமைச்சதில்லை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட வியூகம் என்ன மாதிரியான வியூகம் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க? அவங்க என்ன பண்ண வியூகமா அமைச்சிட்டு இருக்காங்க? இதுக்கு பேர் வியூகமா? எல்லாம் மேல இருக்கவன் பார்த்துப்பான் அப்படின்னு ஒரு ஜோக்குல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல வரும்ல, அந்த மாதிரி எல்லாம் அதிமுக பார்த்துக்கிட்டோன்னு இவங்க இருக்காங்க. அதிமுக இல்ல ஒரு தாவேகா வருவாங்க, அவங்க வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க இருக்காங்க. என்ன வியூகம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க? மக்கள் உணர்ந்துப்பாங்க, நீங்க காத்துட்டு இருக்காதீங்க. மக்களை நீங்க உணர வைக்கணும், அவங்க கிட்ட நீங்க ரீச் ஆகணும். நாங்க தான் ஜெயிக்கிற கூட்டணி அப்படின்றத ரீச் பண்ணணும். அடுத்தது திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி அப்படின்றத வலுவான ஆதாரங்களோட நீங்க எடுத்து வைக்கணும். ரெண்டுமே செய்யாம நாங்க தாங்க ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லி நேர்களா சீமான் கூட தான் சொல்லிட்டு இருக்காரு. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடன்பிறப்பே நிகழ்ச்சியில பேசும்போது ஒரு சில மாவட்டங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம். இந்த மாவட்டத்துல திமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறலைன்னா அங்கு பதவியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய பதவிகள் எல்லாமே பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த எச்சரிக்கை என்ன காரணத்துக்காக முதல்வர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க? அதாவது திமுக பல தொகுதிகளில் தோல்வி அடைய போகுது அப்படிங்கிற பயத்தின் அடிப்படையில் தெரிவிக்கப்பட்டதா? என்ன காரணம்? இதுல ரெண்டு விதமா பார்க்கலாம். நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் பார்த்தீங்களா, திமுகவுக்கு தோல்வி அமைந்து விட்டது, அதனால தான் நிர்வாகிகளெல்லாம் சோட்டையை சுடக்குகின்றார்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று தே ஆர் லீவிங் நத்திங் டு சான்ஸ். நாம தானே ஜெயிக்க போகிறோம் அப்படின்ட்டு லெத்தார்ஜிக்காக இல்லாமல் எதிர்கட்சிகள் இப்போ கலகலத்து போயிருக்கு, யார் வருவாங்க அப்படின்னு தவம் கடந்துட்டு இருக்காங்க. அந்த நிலைமையிலையும் எந்த விதமான சான்ஸையும் கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போலேருந்தே தொண்டர்களை நிர்வாகிகளை முடுக்கி விடுவதற்கான ஒரு இதுவாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் எல்லாம் ரைட்டு, அந்தந்த பகுதிகளில் தோத்துச்சுன்னா அந்தந்த பகுதி நிர்வாகிகளை பதவியை பறிப்போம் அப்படின்னு சொன்னால், காலங்காலமாக ஒரு கட்சியே மொத்தமாக தோத்துட்டு வரும்போது அப்போ ஒட்டுமொத்த பொறுப்பான அந்த கட்சி தலைவர்கள் அவங்களுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதா? காங்கிரஸில் நம்ம இதை பார்க்கலாம். ஜெயிச்சிட்டாங்கோ அப்படின்னு சொன்னால் அது எல்லாம் அன்னை சோனியா, இளைஞர்களின் எழுச்சி நாயகர் ராகுல், பிரியங்கா இவங்களால ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தோத்து போயாச்சு அப்படின்னு சொன்னால் பாஜக மேலே இல்லை மற்றவங்க மேலே பழிய போட்டுட்டு அந்த மாநில தலைவர் அவங்கெல்லாம் ராஜினாமா செய்ய முன் வருவார்கள். இப்படி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ தலைவருக்கு தோல்வியில் பொறுப்பே கிடையாதா? கரெக்டு. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கணும். திமுக நிறைய தடவை தோத்துருக்கு அதிமுகவோட. ஆனாலும் தலைவர்களாக தான் இருந்தாங்க. மற்ற நிர்வாகிகளை மட்டும் இந்த மாதிரி நாங்கள் பதவியை பறிப்போம் அப்படின்னு சொல்கிறது நியாயமா? இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா,
சரி நாம தானே ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற முயல் ஆமை கதையாக இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக முடுக்கி விடுவதற்கு அப்படித்தான் நம்ம பார்க்கணும் கட்சி ரீதியாக. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக பொறுத்த வரைக்கும் முதல்வருடைய செயல்பாடுகள் வந்து தேர்தல் நெருங்குறதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த அடிப்படையிலான அறிவுறுத்தல்களை கட்சிக்கு முன்வைக்கிறாங்க. இப்போ கட்சியிலேருந்து ஓரம் கட்டப்பட்டிருந்த பொன்முடி கூட கொண்டு வரப்பட்டிருக்கிறார். இப்போ பொன்முடி விவகாரம் நமக்கு எல்லாமே தெரியும், எந்த அளவில் ஒரு சர்ச்சையான விவகாரம் அப்படின்னு தெரியும். அப்போ மீண்டும் பொன்முடி அவர்கள் அங்கே கொண்டு வரப்படுகிறார் அப்படின்னா அப்போ விழுப்புரத்தில் வந்து ஒரு உட்கட்சி மோதல்கள் இருக்கிறது. இதே போல தான் பல்வேறு மாவட்டங்களில் உட்கட்சி மோதல்கள், பிரச்சனைகள். இந்த தொகுதியில் நம்ம வெற்றி பெற முடியாது. இந்த அடிப்படையிலான மாற்றங்களை தான் செய்கிறாரா இப்படி? இது திமுக வந்து நீண்ட காலமாக இருக்கின்ற கட்சி அப்படின்றதுனால அது இருக்கத்தான் செய்யும். அது ரைட்டு. பொன்முடி அவர்களை அந்த காரணத்துக்காக தூக்கினாங்க அப்படின்றத விட அது நல்ல ஒரு வாய்ப்பாக அமைந்து விட்டது அவரை பதவியிலிருந்து தூக்கிறதுக்கு. அந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. அது உள்ளுக்குள்ள இப்படி அப்படி அப்படின்னு சில கோஷ்டிகள் இருக்கலாம். இட் இஸ் ஆல்வேஸ் தேர். எல்லா கட்சிகளையும் அது இருக்க தான் செய்யும். இப்போ என்னன்னா அகைன் நான் சொன்ன மாதிரி எதையும் வந்து சான்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக யாரையும் பகைச்சிக்கக்கூடாது, எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு தேர்தல் நேரத்தில் அப்படி தான் செய்வாங்க. பட்டு போன தடவை அவரை பதவியிலேருந்து தூக்கிட்டு இப்போ மறுபடியும் பதவி கொடுக்கும்போதே ஒருவேளை தோல்வியம் வந்து விட்டது அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்றது நிஜமோன்னு ஒரு சந்தேகம் வருது இல்லை சிவா? இல்லாட்டா அன்னைக்கு வந்து அதை சான்ஸாக யூஸ் பண்ணிட்டு அவரை பதவி விட்டு தூக்கிட்டு இப்போ மறுபடியும் அவருக்கு பதவி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்ல அதான் கட்சியிலிருந்து சீனியர்களை ஓரம் கட்டி அடுத்த தலைமுறையை கொண்டு வரதுக்கான வேலைகள்ல திமுக தலைமை ஈடுபடுது. அடுத்த தலைமுறைனா அவருடைய பையனையா? உதயநிதி ஸ்டாலினை பேஸ் பண்ணி அங்க பொன்முடி மகன் இல்ல, இங்க தமிழக முதலமைச்சரை சொல்லிட்டு இருக்கேன். இப்ப முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியில இருக்கக்கூடிய சீனியர்களை ஓரம் கட்டி அடுத்த தலைமுறையை கொண்டு வரலாம் அப்படிங்கிற நிலையெல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் நாம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா வந்து நீக்கப்பட்ட பொன்முடி மீண்டும் கொண்டு வரப்படுகிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து பொன்முடியை வைத்துத்தான் அங்க விழுப்புரம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி உருவாதில்ல சார்? ஒரு காலத்தில் அப்படி இருந்தது சிவா. திமுகவில் வந்து மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு செல்வாக்காக இருந்தாங்க. அவங்கள மீறி யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. எம்எல்ஏ சீட்டு செலெக்ஷனாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், மந்திரி பதவியை விட மாவட்ட செயலாளர் பதவிக்கு தான் அங்கே வந்து போட்டி அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போது அந்த ஒரு பாரம்பரியம்ன்றது மாறிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். எல்லாமே வந்து அந்த கட்சி தலைமை அப்படின்னு இது ஒரு மோனோலித் மாதிரி ஆயிட்டு இருக்கு. இது வந்து எந்த கட்சிக்குமே நல்லதில்லை. ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம் அது. அது டவுன் த லைன் எல்லா இடத்துலையும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோக்கல் லெவலில் வந்து திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே அந்த நிர்வாகிகள் அப்படின்றவங்க அந்தந்த பகுதிகளில் செல்வாக்காக இருக்காங்க. ஆனால் அவங்களையெல்லாம் வந்து இருட்டடிப்பு செய்கிற மாதிரி எல்லாமே வந்து மாநிலத்தில் இருக்கின்ற தலைமை மற்றவங்கள்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றது வந்து கட்சிக்கு நல்லதில்லை. இதுதான் நான் சொல்லுவேன். அடுத்தது இளைய தலைமுறை அப்படின்னா அப்போ அவங்கவுங்க பசங்களை கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. முடியாதுன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? இல்ல அதே போலதான் அங்க இருக்கக்கூடிய அவங்க அடுத்த தலைமுறைன்னா அவங்களுடைய வாரிசுகள் தானே பெருமளவு இப்ப கொண்டு வர. ஆமா அப்படிதான். இப்போ நீங்க மட்டும் என்ன பண்றீங்களோ அதே தான் நாங்களும் பண்ணுவோம் அப்படிதானே கேட்பாங்க. இது ஒரு லாங் டேர்ம்ல வந்து கட்சிக்கு சிக்கல், எந்த கட்சியா இருந்தாலும். ஏன்னா புதுசா வரவங்களுக்கு யாரும் பதவியே கிடைக்காது. எல்லாமே வந்து அவங்க பையன் பேரன் கொள்ளு பேரன் இப்படியே ரைட்டு பரம்பரையா திமுகவில் இருக்காங்க. ஆனால் பதவிகளும் பரம்பரையா அப்படின்னும் போது புதுசாக வரவங்க கடைசி வரைக்கும் தொண்டர்களாக தான் இருக்கணும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? ரைட்டு புதுசாக ஏதாவது ஒரு கட்சி ஆரம்பித்தா அங்கே போயிடலாம். இப்போது அந்த தாவேகா மாதிரியான கட்சிகள், போன தடவை மானிமா மாதிரியான கட்சிகள் இதெல்லாம் வந்தால் அதை நோக்கி ஒரு ட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு இதுதான் முக்கிய காரணம். ஏன்னா எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. கடைசி வரைக்கும் நீங்கள் போஸ்டர் ஒட்டிக்கினே இருக்கணும், நீங்கள் வந்து வாழ்க்கை கோஷம் போட்டுக்கினே இருக்கணும், பதவியெல்லாம் வராது. அதுக்குன்னே வந்து அப்படியே இருக்காங்க. அப்போ நாம் என்ன பண்ணுறது? பதவிக்கு வரணும் அப்படின்னா புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தாங்கன்னா அங்கே போகலாம் அப்படின்னு. இந்த கம்பெனியில் உங்களுக்கு ப்ரமோஷனே கிடையாது, கடைசி வரைக்கும் இந்த லோயர் கிரேடில் என்ன சேர்ந்தீங்களோ அதிலே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ எங்கே ப்ரமோஷன் இருக்கோ அங்கே தானே நம்ம போவோம். இட் இஸ் குவைட் நேச்சுரல். இதை எல்லா கட்சியும் புரிஞ்சுக்கணும். அண்டு இது வந்து இவரை நம்பித்தான் அப்படின்னு இருந்தால் அது கட்சிக்குமே நல்லதில்லை. இவர் போயாச்சுன்னா அந்த இடத்துல கட்சி இல்லை அப்படின்றது வந்து எந்த கட்சிக்கும் நல்லதில்லை. அதையும் பார்க்கணும் சிவா. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ டெல்லி பாஜகவுக்கு வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்று போயிருப்பதாக செய்திகள் பல மீடியாக்கள்ல வந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா விஜய் இந்த கூட்டணியில இருந்தா தான் வெற்றி பெற முடியும். அதாவது இந்த கூட்டணி அப்படின்னா அதிமுக கூட்டணி, பாஜக இல்லைனாலும் பரவாயில்ல, விஜய் அதிமுக ஒன்றிணையனு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் போயிருப்பதா ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. இது உண்மையா? இந்த ரிப்போர்ட் எப்படி பாக்குறீங்க? வணங்க, நீங்க என்னவோ என்ன வந்து ஆழம் பார்க்குற மாதிரி தெரியுது. ஏன்னா நான் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி டெய்லி பஞ்சலைக்கு தான் பேசியிருந்தேன். நீங்கள் வந்து நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க, திமுகவை வந்து ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கம்னு சொல்கிறீங்க. பாஜக அதிமுக கூட்டணி இருக்கிற வரைக்கும் வேற எந்த கட்சியும் வரமாட்டாங்க. அதை ஒத்துக்கிறீங்களா?
இப்போ அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்த பிறகுதான் அதிமுகவை விமர்சிக்க ஆரம்பித்தார்கள் தாவேகா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக பாஜக பாசிசம் பாயாசம் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதிமுகவை தொடலை. கூட்டணி அப்படின்னு என்டிஏல சேர்ந்த பிறகு அதிமுகவை விமர்சிக்க ஆரம்பித்தார்கள். இப்ப மறுபடியும் பாருங்க, கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதிமுகவை அங்க விமர்சனம் செய்யவில்லை. பாஜகவுக்கு எதிராக அவங்க பேசிட்டு இருக்காங்க, அதை எஸ்ஐஆர் நடவடிக்கை எடுத்து பேசுறாங்க, அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா அதிமுகவை அவங்க எதுவும் சொல்லலை. அப்போ அதிமுக பக்கம் சேருவதற்கு அவர்களும் தயாராக இருக்கின்றார்கள் அப்படின்ற மாதிரி தான் சமிங்கைகள்லாம் நமக்கு தெரியுது. இதைத்தான் நாம சொல்லியிருந்தோம் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி. அப்படியா? அப்போ நீங்க ஒதுங்கிறீங்க, எங்கிருந்தாலும் வாழ்க, நீங்க நல்லா இருங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு. ஆனா அது ஒர்க் அவுட் ஆகாது சிவா. இப்போ தாவேகாவுடைய ஓட் பேங்க் நீங்க எதை சொல்லுவீங்க? நம்ம முதல்ல சொல்றோம் நாத்தாக்காலேருந்து கொஞ்சம் அங்கே போகுதுன்னு சொல்லியிருந்தோம். அதனால தான் சீமான் அவர்களும் கடுமையாக எதிர்க்கிறார் தாவேகாவை. அடுத்தது விசிகா. திரும்ப அவர்களே சொல்லிட்டாரு, பதர்கள் இங்கிருந்து போறவங்கலாம், விசிகாவிலிருந்து தாவேகாவுக்கு போறவங்கலாம் கொள்கை பற்றி தெரியாத பதர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ விசிகாலேருந்தும் அந்த பக்கம் மூவ்மெண்ட் இருக்குன்றதுலேருந்து அவர் பதறாருன்றதுலேருந்தே நமக்கு தெரியுது. சரியா? அடுத்தது இவங்கெல்லாம் நிறைய பேர் சொல்ற மாதிரி மைனாரிட்டி வாக்குகள் அப்படின்னு. அப்போ பாஜக எப்படி ரைட்டுங்க, எங்களுக்கு இதாங்க நோக்கம், எங்களுக்கு சீட்டே கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் வெளிலேருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறோம், ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் சேர்ந்துக்கங்க அப்படின்னு போயிடுவாங்களே. சரி, அப்படியே போறாருன்னு கூட வச்சுக்கோங்களேன். இன்னிக்கே முடிஞ்சாதான் அது ஓகே. அதை விட்டுட்டு 1-2 மாதம் கழிச்சு கடைசி நேரத்தில் சேர்ந்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது பதவிக்காக, ஆட்சிக்காக, சந்தர்ப்பவாத கூட்டணியாகத்தான் பார்க்கப்படும். அதனால எந்த பெரிய பிரயோஜனமும் இருக்காது. அடுத்தது பாஜக, இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், அஃப்கோர்ஸ் இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் பாஜகவுடைய பலம் என்ன அப்படின்னு கேட்டால் நான் மிஞ்சி போனால் 3% தான் சொல்லுவேன். சார் 11 சார் 18 சார் 2024, அதெல்லாம் 2024 அப்போ இருந்தது, இப்போ இல்லை. அது என்னன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ பாஜக ஒரு 3% தான். ஆனால் பாஜக நீங்கள் வெளில தள்ளிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ பாஜக எப்படியும் ஒரு 10% ஆகும். அந்த 10% அப்படின்றது உங்ககிட்டேருந்து மைனஸ் ஆகும், உங்களுக்கு வர வேண்டியது. அதே மாதிரி நீங்கள் நினச்சி மைனாரிட்டி வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை, அதனால தான் நாங்கள் அதிமுக பாஜக கூட்டணியை முறித்து கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கள கூட்டணி சேர்த்துக்கிறது, அதுக்கப்புறம் இவங்கள தள்ளி விட்டுட்டு அவங்கள சேர்த்துக்கிறது, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ டெஃபினட்டாக திமுகவில் என்ன சொல்லுவாங்க, அதை பாருங்க, இதெல்லாம் சும்மா உங்களை ஏமாத்துற வேலை. இன்னைக்கு பாஜக வெளில போயிட்டு ஆட்சிக்கு வந்தோடனே கபாலில் அவங்க உள்ள வந்துருவாங்க. பாஜக தான் இவர்களை மறைமுகமாக ஆட்டி வைக்கிறது, அவங்க தான் இவங்களுடைய BCD எல்லா டீமும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஜனங்க மத்தியில் அது நச்சுன்னு பதியும். ஸோ சேர்ந்தும் பிரயோஜனம் இல்லை. இப்போ இந்த தகவல்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த தகவல்களை எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிந்திக்க வைத்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பாஜகவை விட தாவேகா கூட இருந்தால் வெற்றி பெறலாம். ஏன்னா எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் 2026 வெற்றி பெற்றால்தான் கட்சியை தக்க வைக்க முடியும், ஆட்சியிலையும் அமர முடியும் அப்படிங்கிற நிலை இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இதை ஏடிஎம்கே எப்படி எடுத்துக்குவாங்க? தாவேகா கூட பயணிப்போமா அல்லது பிஜேபியை கட் பண்ணி விட்டு இந்த பக்கம் வரலாம், இப்படி சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குங்களா? ஸோ நீங்களே சொன்னீங்க 26 ஜெயிக்கல அப்படின்னு சொன்னால் ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு. இது நம்மள மாதிரி சாதாரண ஆட்களுக்கே தெரியுது. இது ஏன் பாஜகவுக்கு தெரியல? ஒட்டு மொத்தமாக ஏன் போய் சரண்டர் ஆனாங்க? எனக்கு இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்களேன். இல்லை, பாஜகவை பொறுத்த வரைக்கும் இங்கே வெற்றி பெறணும் அப்படிங்கிறத தாண்டி சில எம்எல்ஏக்கள் உருவானாலே போதும் அப்படிங்கிற நிலையில தான் இருப்பாங்க. காரணம், பாஜகவை பொறுத்த வரைக்கும் 2029 நாடாளுமன்ற தேர்தல் தான் மிக முக்கியமானது. நான் ஒன்று கேட்டேன், 26 எங்களுக்கு ஒரு 10 சீட்டு கொடுத்தா போதும், நாங்கள் ஒரு 5 பேர் எம்எல்ஏ வந்தால் போதும் அப்படின்ட்டு சரண்டர் ஆகிட்டு 29 அதுவும் இப்போ இருக்கின்றது மைனாரிட்டி பாஜக அரசு 240 சீட்டு ஞாபகம் வச்சுக்கணும். 29 எங்களுக்கு 30 சீட்டு கொடுங்க அப்படின்னா எவ்வளோ கொடுப்பாங்க அதிமுக? அதுவும் ஆட்சியில் உக்காந்துட்ட பிறகு நடக்கிற காரியமா? நாங்கள் சட்டமன்றத்திலேயே அவ்வளோதான் கொடுத்தோம், இதில் என்ன ஒரு 4 சீட்டு கொடுக்குறோம், MP சீட்டு எடுத்துக்கின்னு போங்க. ஏன்னா அதிமுக ஆட்சியில் உக்காந்தாச்சுன்னா அவங்க நினைப்பாங்க நம்ம அப்படியே 30 சீட்டை தூக்கி கொடுத்து போட்டு அவங்கள நம்பி இருக்கக்கூடாது, நம்ம தயவில் இருக்கணும், அப்போதான் நாளைக்கு நமக்கு பிரச்சனை வராது அப்படின்னு அதிமுகவில் நினைப்பாங்களா மாட்டாங்களா? அப்போ 29 தான் முக்கியம் அப்படின்னா 29 எத்தனை சீட்டு கொடுப்பாங்க, அதில் எத்தனை ஜெயிக்க போறீங்க நீங்கள்? ஒருவேளை இந்த அதிமுக பாஜக கூட்டணி 26 ஆட்சிக்கு வருதுன்னு கூட வச்சுப்போம், அப்போவுமே நான் சொல்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் கணக்கு போட்டுன்னு உங்களுக்கு 29 தான் முக்கியம் அப்படின்னா அப்போ அதிமுக அது புரிஞ்சிக்க மாட்டாங்களா? 26 முக்கியம் இல்லை, 26 முக்கியம் இல்லை, இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நான் கேட்குறேன், 2014 அதில் எத்தனை சீட்டு ஜெயிச்சாங்க? 19 எத்தனை ஜெயிச்சாங்க? 24 எத்தனை ஜெயிச்சாங்க? 14, 19 என்ன என்டிஏக்கு இங்கே ஒரு 10 சீட்டு 20 சீட்டாக வந்தது? 19 ஒரு சீட்டு தானே, அதுவும்
ஓபிஎஸ் உடைய மகன் ஜெயிச்சாரு. இருந்தாலும் ஆட்சி அமைச்சாங்களா இல்லையா? ஸோ இங்கே தமிழ்நாட்டில் தோற்று போயிட்டதுனால தான் அண்ணாமலை வந்து கூட்டணியை உடைச்சிட்டாரு. அதனால் 24 ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. அதனால தான் மைனாரிட்டி ஆட்சி அமைந்து விட்டது அப்படின்னா 19 1 இருந்தது, 14 24 0 ஆச்சு. இந்த 1 போனதுனால தான் நீங்கள் மைனாரிட்டி ஆனீங்களா? ஊபியில் கேவலமாக தோத்தீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சிங்களா? அங்கே என்ன உட்கட்சி குழப்பன்றதை பார்த்தீங்களா? சும்மா இங்கே தமிழ்நாட்டில் வந்து தோற்று போயிட்டோம் அதனால் மைனாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அங்கே நீங்கள் சரியாக நடந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்திருக்காது. தமிழ்நாட்டில் வர எம்பிக்களை வச்சு நீங்கள் என்றைக்குமே ஆட்சி அமைச்சதில்லை. அதனால் சரி நான் கேட்குறேன், 29 தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 20 எம்பி ஆர் என்டிஏக்கு வந்து ஒரு 30 எம்பி வந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னா, அப்போது அடுத்த தடவையும் 29 தேர்தலையுமே ஊபியிலையும் மகாராஷ்டிராலையும் நீங்கள் ஜெயிக்க போகிறதில்லன்னு இப்போவே முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன விதமான ஆர்குமெண்ட் சிவா இது? இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட வியூகம் என்ன மாதிரியான வியூகம் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க? நல்ல கேள்வி கேட்டீங்களே நீங்க. அவங்க என்ன பண்ண வியூகமா அமைச்சிட்டு இருக்காங்க? இதுக்கு பேர் வியூகமா? எல்லாம் மேல இருக்கவன் பார்த்துப்பான் அப்படின்னு ஒரு ஜோக்கில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல வரும்ல, அந்த மாதிரி எல்லாம் அதிமுக பார்த்துக்கிட்டோன்னு இவங்க இருக்காங்க. அதிமுக வந்து இல்லை அவர் தாவேகா வருவாங்க அவங்க வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க இருக்காங்க. என்ன வியூகம் பண்ணின்னு இருக்கிறாங்க அவங்க? எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. இல்லை எல்லா அதிமுக இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் எல்லாமே வந்து திமுக வீழ்த்திடுவோம் அப்படின்னு நம்பிக்கையில தானே இருக்காங்க. ஏங்க இப்படி நம்பிக்கை மட்டும் போதுமாங்க? அந்த நம்பிக்கை மக்களுக்கு வரணும். அதிமுக பாஜக கூட்டணி வலுவான கூட்டணி, இவங்க ஜெயிக்கிற கூட்டணி அப்படின்ற இம்ப்ரெஷனை மக்கள் மத்தியில் நீங்க விதைக்கணும். அதுக்கு என்ன பண்ணீங்க? அப்ப மக்களுடைய பல்ஸை இவங்க உணர்ந்துக்கல அப்படின்னு எடுத்துக்கலாமா? எங்க பல்ஸை நீங்க உணர்ந்துக்கங்க அப்படின்னு இவங்க கேட்கற மாதிரி இருக்குது. மக்கள் உணர்ந்துப்பாங்கன்னு நீங்க காத்துட்டு இருக்காதீங்க. மக்களை நீங்க உணர வைக்கணும். அவங்க கிட்ட நீங்க ரீச் ஆகணும். நாங்க தான் ஜெயிக்கிற கூட்டணி அப்படின்றத ரீச் பண்ணணும். அடுத்தது திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி அப்படின்றத வலுவான ஆதாரங்களோட நீங்க எடுத்து வைக்கணும். ரெண்டுமே செய்யாம நாங்க தாங்க ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லினே இருக்கலாம். சீமான் கூட தான் சொல்லிட்டு இருக்காரு. அதான் அந்த இதுல சொல்லுவாங்களே, அட்மிட் ஆயிருங்க, நான் கூட வந்து இப்படியே தான் சொல்லி இந்த குணப்படுத்திடுவாங்க அப்படின்னு. அது என்னது? வசூல் ராஜா. அந்த மாதிரி தான் ஜெயிக்கணும் சொல்லிட்டு இருந்தால் மட்டும் போயிடாதுங்க. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்றது தானே முக்கியம். ஒன்றுமே பண்ணாமல் இது வேற வியூகம்னு வேற கேட்குறீங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துருக்கிறாங்க. அவங்களான போயிட்டு நீங்கள் வியூகத்தை பற்றிலாம் கேட்குறீங்க. பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா.